எனக்கு அப்பையார் என்ன பிடிச்சுன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. கடவுள்னா அவங்க அம்மாவும் அப்பா தாண்டா கடவுள். அவங்க ரெண்டே தான் நேரில் பார்க்க முடியும் கடவுளை. ஆனால் அவளையும் மிரட்டியிருக்கானுவா. உடனே ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்ட்டா. அந்த காலத்தில் நெருக்கடி இருந்திருக்கு அவளுக்கு. என்ன அன்னை மீதா முன்னாடி தெய்வத்துக்கு அடுத்த என்ன சொல்ல, ஆலயம் தொழுவது சாரணும் தான் எவனா மிரட்டியிருக்கான். என்னெல்லாம் ஒரு வேலும் மிரட்ட முடியாது. எதுக்கு மிரளணும்? நம்ம நல்லவனா இருந்து எவனுக்கு மிரளணும்? நல்லவனா இருக்கும் போறா நெஞ்சை நிமித்திட்டான்னு வைங்க. இந்த நாட்டை ஒன்று சொல்லிட்டுமா, 95% இந்தியாவில் நல்லவன் தான் இருக்கான், கோழையா இருக்கான். 5% ஐக்கிய பேர் இந்த 95% பேர் மிரட்டிட்டு இருக்கானே. இல்லையா? அன்னைக்கு விமானத்தில் தான் வந்திருக்கணும். நேரத்தையும் அமர்ந்த தெரியுமா காரில். அந்த விமான கம்பெனிலேருந்து சொல்றானவா, வரும் வந்தாலும் எல்லாம் அவன் ரமணன் மாதிரி சொல்றாங்க வானிலை அறிக்கை. நான் சொன்னேன், இந்த கம்பெனியில் ரமணனை வேலைக்கு சேர்த்துட்டேலான்னு. அப்புறம் இன்னைக்கு எனக்கு மெசேஜ் கொடுக்குறேன், இங்கே வந்து சேர்ந்தாச்சு. காலையில் 8:30 மணிக்கு போக வேண்டிய விமானம் ஒரு 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு வந்தால் நான் புத்தக நிகழ்ச்சி எப்படி வர முடியும்? அதான் நான் எங்கள் டிரைவரை கொடுத்தேன். காரணம் அவன் நல்ல பிள்ளை. 6:30 மணி நேரத்தில் மெட்ராஸ்க்கு வந்துட்டான். திருநெல்வேலியிலேருந்து செங்கல்பட்டில் தான் முடிச்சு பார்த்தேன். எங்கெல்லாம் இருக்குண்ணே? செங்கல்பட்டு தாண்டிட்டான் மெட்ராஸ். எல்லாம் எப்படில வந்தேன்னே? கார் ஓட்டிட்டு தான் வந்தாங்க. ரொம்ப ரெண்டு அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? நான் பழைய டிரைவர்கிட்ட சொல்லுவேன், எவ்வளோ ஸ்பீடு ராமா? 160 எல்லாம் ஐயா 60லேயே போயிடுவேன். 120 ஓட்டாது, பார்த்து ஓட்டு. அது ஃபோர்டு காரு, மிதிச்சா பறக்கும். ஆனால் ஒரே ஒரு சங்கம், அந்த ஃபோர்டு ஹோண்டாலாம் இந்தியாவில் அந்த இது போட்டிருக்கான ஸ்பீடு பிரேக்கர் பூராமே ஓவர் பிரிட்ஜாக தானே போட்டிருக்கானுவா. ஒன்றுலேயும் அறிவில்லையே உங்களுக்கு, படிச்சிருக்கானோ. ரயில்வே லெவல் கிராசிங்லாம் அடுக்கு போட்டால் தான் கார் அது பாட்டு போயிடும். இவ்வளோ பெருசு போட்டு அது ஏன்னா அந்த ஹோண்டா தொங்கிடுது. அதில் ஹோண்டாலேருந்து ஆட்கள்லாம் இறங்கினா தான் அப்புறம் அதுக்கு இங்கே வரும். இந்தியாவுக்கு சிறந்த கார் அம்பாசிடர் தான். அது எங்கே வேணாலும் போகும். எந்த ஊர்லையும் நிறுத்தி இந்த ஆட்டுக்கு கொலை பறிச்சு போட்ட மாதிரி சைக்கிள் கடையில் நட்டு வந்து மாட்டிடலாம் அம்பாசிடருக்கு. இது ஒரு கதவை கடத்தினா 25,000 ஞானுல. ரொம்ப அகல கால் வச்சா சிக்கலாயிரு. வேண்டாம் அந்த கார் எதுக்கு? அம்பாசிடர் புதுசாக கிளாசிக்னு ஒன்று போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இந்தியாவுக்கு எந்த மேட்லையும் இறங்கிடும். எந்த கிராமத்துக்குள்ளேயும் கொண்டு போகலாம். புளியை கூட எதுக்கிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. புளியை வந்து ஏறிக்கணும் அந்த காரை பார்த்தா. இந்த காரில் என்ன புலி இருந்தப்புறம் களிமட்டானுல. இந்த வண்டலூரில் ஒன்று காணாமல் போயிட்டுங்க, அப்புறம் உள்ளதான் இருந்ததுங்க. காந்தியை பாருங்க. நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், அந்த நாட்டில் பிள்ளைகள்லாம் அதை நினைங்க. உலகம் பூரா விடுதலை போராட்டினதில்ல செஞ்சினத்தில் நடந்தது. மாசே திங்கும் லீ சோக்கியும் தான் தலைவரானா. சோவியத் ரஷ்யாவில் நடந்தது லெனின் தானே தலைவரானா. அங்கே மார்ஷல் டிட்டோ ஆனார். அங்கே வாஷிங்டன் ஆனா. உலக விடுதலை போராட்ட வரலாற்றிலே ஒரு விடுதலை போரை தலைமை தாங்கி வழி நடத்திய அந்த தலைவன், எனக்கு எந்த பதவி வேண்டான்னு போனவன் காந்தி என்கிற ஒரு மா மனிதனை தவிர உலகத்தில் இந்த பயிலும் கிடையாது. இல்லை அவனையெல்லாம் ஏதாவது பேசினா தாங்க முடியாதுல்ல. சும்மா தீவிரவாதி உருவாரானா இந்த மாதிரி பேசும்போது தீவிரவாதி வருவான்ல, சுற்ற வேண்டியதான்றான். எங்கூரில் முஸ்லீம் எங்கள் மேலப்பள்ளத்தில் பயந்த பையங்களாக இருந்தான். இப்போ வீரன் ஆகிட்டானுவோ. இந்த எவன் அங்கே போய் ரவுடித்தனம் பண்ண முடியாது. நான் வேற ரவுடித்தனம் பண்ணலாம் கூட்டு அப்பப்போ சொல்லுவேன். ஏன்னா அவன்கிட்ட AK படிச்சவனே 30 இருக்குன்ட்டேன். ஒருவேளை அங்கே போக மாட்டேக்கான். மாமா 30 20 தானே இருக்கு, இப்போ 10 வாங்கிட்டானுவா. இன்னும் 10 ஜனவரியில் வருதுன்றது. இவனுக்கு பூரா வெளிக்கு போகுது. சண்டால பேர் 40 துப்பாக்கி வச்சுருக்காங்க, எல்லாம் அங்கே போயிடாதீங்க போட்டுருவானுவோம் அப்படின்னு. நான் எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம்கள் நம்மள தீவிரவாதி இல்லையா? இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாதுயா. நான் சொல்ல விவேகானந்தர் சொல்றான். அவன் சத்திரிய துறவி. அவனையே ஒரு சத்திரிய எப்படி துறவி ஆக முடியும் அப்ப எதிர்த்திருக்கானுவோ. இப்ப அவனை போய் அவர் எங்கால தாங்க கொண்டுருவேன். அவன் சத்திரியன்டா. அவர் சொல்றாரு, பாரசீக நாட்டுக்காரர்களுக்கு சிந்து செம்மொழி நாகரிகம் சிந்துன்னு உச்சரிக்க வரல, எஸ் உச்சரிக்கிறதுனால இந்துன்னு சொன்னா. பாரசீக நாட்டுக்காரன் சொன்ன இந்துங்கிறத வச்சுட்டு இங்க இருந்த வழிபாட்டு முறையை பூரா சேர்த்து இந்துன்ட்டானுங்க. இப்ப எங்க சைவ சமயத்தவர்கள் எங்களை இந்துன்னு சொல்ல மாட்டோம். என்ன எங்க சாமி தனி, அவன் அவள் அது எனும் அவை மூய் வினமையும் தோற்றிய திதையே ஒடுங்கிய மலத்துளும் அந்த மாதிரி. எங்க சைவ சமயம் வந்து பிசிக்ஸ், பௌதிகம், அது நிறுவ முடியும். இவன் படி சொன்னா. இந்த காரைக்கால் புனிதவதி இருந்தால பெரிய பக்தி அவளுக்கு சிவன்ட்ட. புருஷன் என்ன பண்ணிட்டான், பரமதத்தை வாழ்றான். ஆண்கள் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு சொல்றேன் இந்த கதையை. ஒரு 2 மாம்பழம் கடையிலேருந்து வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்து விட்டுருக்கான். பொம்பளை பிள்ளை தானே, வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ சிவபெருமான் ஒரு அடியவராக வந்து பசிக்குங்கார். இந்த பிள்ளைகிட்ட ஒன்றுமில்ல, ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு இவன் வந்தான் கடையிலேருந்து. மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டோன்னா இந்த பிள்ளை அறுத்து வைக்க திங்கான். நல்லவன்னா புருஷன் என்ன பண்ண, நம்ம ஒரு மாம்பழம் திட்டம் பொண்டாட்டி ஒன்று திங்கிட்டு விட்டா தானே அவன் புருஷன். இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வாங்க. அந்த பிள்ளை சிக்கலாயிட்டு. ஆனால் உண்மையை சொல்லிட்டா, இது மாதிரி சிவனடியார் வந்தார் கொடுத்துட்டேன்.
ஒரு மாம்பழம் தாருன்னு உள்ளே போனான். சிவபெருமான்கிட்ட கேட்டா அவன் ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டான். அது கார்பேடுக்கெல்லாம் வைக்காத மாம்பழம், மேலே இருந்துலாம் வருது, கைலாசத்துலேருந்து கொண்டு கொடுத்துட்டானா. செட்டியார் அறுத்து சாப்பிட்டா ருசியாக இருந்தது. வியாபாரி தெரிஞ்சு போச்சு, சண்டாளி இது வேறு மாம்பழம்னா. அவன் சொன்னா சிவபெருமான்கிட்ட கெடுத்த கொடுத்தான்னு. நல்லவனா என்ன பண்ணும், கடவுள்கிட்டே மாம்பழம் வாங்குற சக்தியுடையவோ பொண்டாட்டி பெருமையாக வளரலாம், எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அப்போ அவன் தானே திருட்டு போயா. மதுரையில் போய் வேற கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்து அவளுக்கு பேரை விட்டான். ஆனால் பெண்ணு பார்த்தீங்களா, புருஷனோட 6 மாதம் வாழ்ந்துட்டு இருந்த உடம்பு அதெல்லாம் நினைக்கும்ல. தேடி போனால் அவன் இவ காலில் விழுந்து கும்பிடுவான், நீங்கள் கடவுளுங்க. அப்போ தான் அந்த பிள்ளை அது பெரிய பெண்ணியல் செய்தி. அது சிவபெருமானை கூட்டி சொல்லுது, இந்த தசையும் எலும்பும் இருந்தால் எனக்கு இந்த உணர்வு இருக்கும், இதை எடுத்துருது மேலே போகுது. சிவபெருமானுக்கு என்ன வருத்தம் வந்துடுதுன்னா, இந்த பிள்ளை குழந்தை பார்த்தா தானே மலடி இல்லைன்னு சொல்லுவான் ஊரில். என்னால் அந்த பிள்ளை குழந்தை கூட பெறலை என்ன ஒன்று. அவன் சிவபெருமான் சொன்னான், அவனுக்கு அம்மையும் கிடையாது அப்பனும் கிடையாது. பொண்டாட்டிட்ட சொன்னானா பார்வதிட்ட வராள்லாம் இவன் தான் எங்கள் அம்மாட்டானா, வரும் இவள் நம்மை பேணும் அன்னை கான். நம்மாழ்வார் எல்லா மதத்தையும் சண்டைப்படாதுங்கிற. அவரவர் தமது அறிவறி வகை அவரவர் இறைவர் எண்ணெய் அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர். நம்மாழ்வார் சொல்றாரு, அவன் விதிக்கு அவனுக்கு ஒரு சாமி கும்பிட்டு போறான், சண்டைப்படாதுங்கிறார். நபிகள் நாயகம் சொல்றாரு, உன் மதம் உனக்கு அவன் மதம் அவனுக்கு, சண்டைப்படாத. எதுக்கே சண்டை? மத மாற்றம் இல்லை, எந்த மனமாற்றம் தான் சரி. தவறு செய்வட்டெல்லாம் சொல்ல திருத்திக்கிடுங்க, தப்பு கிடையாது. திருந்தி பாருங்க. ஆஃபீஸில் உங்களை எல்லாரும் கும்பிட்டுருவான், ஐயா நல்லா இருக்கீங்களா தம்பிம்மா. நான் தாலுகாசுக்கு போவேன். நான் போனோடனே தாசில்தார்லேருந்து ரெவென்யூ சொல்கிற எல்லாரும் இருந்துச்சு, என்னையா வேணும் உடனே கொடுப்பானுவா. நான் போகும்போது இந்த வெளியே நம்ம கிராமத்து பொம்பளை இருப்பாள், அவளோடய உள்ளே வாங்கன்னு கூட்டு போயிடுவேன். இல்லை அது 30 பிள்ளைகள் ரொம்ப நேரம் காத்துட்டு 10 ரூபா தான் வச்சிருக்கு, ஊருக்கு போக முடியாது, மத்தியானம் சாப்பிடவும் கையில் துட்டு கிடையாது, இதையும் கையெழுத்து போட்டு சீல் போடுங்களேன்னு தாசில்தார் சத்தம் போடாமல் போட்டுருவான். இல்லைன்னா எங்கன்னா கோயிலில் கண்டு ஏசுவார் நேருக்கு. என்ன சாமி கூட விட மாட்டான், நான் வருவான். எங்கே வந்த 20 பிள்ளை பொம்பளை வெளியே காத்திருந்தா, ஏழை அவளுக்கு சீல் போடாமல் இங்கே என்ன சாமி. நான் காந்தி மையனை பார்த்து சொல்லேன், இந்த பையெல்லாம் சீக்கிரம் கொண்டு நாடு அப்போ தான் உருப்பிடுன்றவன் சொல்லுவான். சண்டாலம் சாபம் விட்டுருவாருடா போட்டுருந்தேன். ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், ஐயாவுக்கு எங்கள் கஷ்டம் தெரியல, ஏழை நான் அனுப்புகிறேன், நான் அனுப்பும்போது கவரில் 500 ரூபா வச்சான்னு அனுப்புகிறேன், லஞ்சம்னா அனுப்புனேன், நம்ம பையில அதை அவன் சொல்லுவான். நான் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்து பார்த்து, ஐயாவுக்கு தான் எங்கள் கஷ்டம்லாம் தெரியுமா. கடவுள் உன்னை அச்சுறுத்துவதற்கு மட்டுமில்லை, மனதை நேர்படுத்த. திருச்செந்தூருக்கு பறையா மகிழ்ச்சியாக கும்பிடுது. கடலில் குளிக்கிறதுக்கு என்ன தெரியுமா, தோல் நோய் எதுவுமே இருக்காது. கடல் நீரில் குளிச்சோம்னா தோல் நோய் என்ன இருந்தாலும் ஓடிடும். காலில் எக்ஸிமான்னு வந்தால் ஒன்று கடிச்சிடுறது மேலே குணமாயிடும். இந்த வடநாட்டுக்கார மூத்திரத்தை கொடுத்தான்னு கேள்வி பண்ணி, அது மருந்து. மாடு ஒன்றுக்கு போய்ட்டு அதே குடிக்கும் பார்த்தியா, அது நோய் அது சரி பண்ணிக்குது. நாய்க்கு வயிற்று வலி வந்தால் அதே போய் அருகம்புல்லை சாப்பிடும். நம்ம சாமிக்கு வச்ச ஒவ்வொரு இதற்கு பற்றியில் அருகம்புல், பெருமாளுக்கு துளசி எல்லாம் மருந்து. அருகம்புல் தினசரி சாப்பிட்டேன்னா நல்லது. அதுதான் பிள்ளையார் கோயிலில் கொடுக்கான். அங்கே வேண்டாட்டு அங்கே கடற்கரையில் வாங்கி குடிக்கானுல, அது பிள்ளையார் அங்கே வாங்கி காலையே அது அவன் என்ன புள்ள கொடுத்தானே தெரியல. ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடிங்க காலையில். நான் என்ன சொல்றேன், 40 வயசு வரை சம்பாதிக்கிறீங்களா உடனே பார்த்துக்க. நான் பாருங்க 70 வயசு வரை கடுமையாக உழைச்சிட்டேன். 1 மாதம் உடற்பயிற்சி நிறுத்தியிருக்கேன், அது வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பிரியமான ஒரு தம்பி தெசேன் விலையில் தங்கான கடை தான், மிட்டாய் கிட்டாய் எல்லாம் பெரிய கட்டிக்காரங்க. அவனுக்கு என்ன பண்ணாங்க, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து பாக்கெட்டாக போட்டுருக்கான். இவனுக்கு என் மேலே இருக்கிற அன்பில் அதில் 100 பாக்கெட் வாங்கி போட்டான். நான் வழக்கமாக பிஸ்தா சாப்பிடுவேன், பிஸ்தா தான் நல்ல கொலஸ்ட்ரால். எங்கள் வீட்டுக்காரி இதை எல்லாம் வெட்டி போட்டான். அவளுக்கு தெரியுமா இந்த வேணா வரும்னு. நாங்கள் வேறு அது வேறு முறுமுறுன்னு வேறு இருக்குமா முந்திரி பருப்பு. ஒரு தடவை தமிழ்வான கிண்டலாக பதில் சொல்லியிருந்தார். ஜீரண சக்தி அதிகமாக என்ன செய்ய வேண்டும்னு ஒருத்தன் கேட்டுனான். ஏசியிடம்லேருந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சாப்பிடு, எவ்வளோ கொழுப்பு, சாப்பாடு இல்லை என்னெல்லாம் ஜீரணமாகணும்னு கேள்வின்னு எழுதினார் தமிழ்வான. ஒத்த மனுஷனாக தான் அந்த பத்திரிகை நடத்தினார். எவ்வளோ பெரிய ஆளாக வரலாம். உழைப்பாளி, உழைங்க ஐயா. 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் உங்கள் உழைப்பில் சம்பாதிங்க, தப்பாக பணம் வாங்கிறாது. அதையும் வள்ளுவன் சொல்றானே, தன்னஞ்செறிவது பையற்க பைத்தவன் தன்னஞ்சே தன்னை சுடும். ஏதாவது தப்பு பண்ணிட்டேடா கண்ணு, ஆமாம் ஊரான்லாம் உன்னை கேட்க வேண்டாமா, நெஞ்சு ஒன்று தூங்க விடாதுங்க. நீங்கள் நம்ம பண்ண தப்புன்னே தோணும்ல. என்னையா, பெண்களை அன்பாக வச்சுக்கோங்க, அம்மாவை வீட்டோட வச்சுக்கிடுங்க. பெண்டாட்டி தானே அடிமைப்படுத்த வேண்டி பெண் குலத்தை முழுதும் அடிமைப்படுத்தலாமோ. எனக்கு அப்பயார் என்ன பிடிச்சுன்னா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா. கடவுள்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் தாண்டா கடவுள். அவங்க 2 நேரில் பார்க்க முடியும் கடவுளை. ஆனால் அவளையும் மிரட்டியிருக்கானுவா. உடனே ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்ட்டா. அந்த காலத்தில் நெருக்கடி இருந்திருக்கு அவளுக்கு. என்ன அன்னை மீதா முன்னாடி தெய்வத்துக்கு அடுத்த என்ன சொல்ல, ஆலயம் தொழுது சாரம்னா எவனா மிரட்டியிருக்கான். என்னெல்லாம் ஒரு வேலும் மிரட்ட முடியாது. எதுக்கு மிரளணும்? நம்ம நல்லவனா இருந்து எவனுக்கு மிரளணும்? நல்லவனா இருக்கும் போறா நெஞ்சை நிறுத்திட்டான்னு வைங்க நாட்டு. ஒன்று சொல்லிட்டுமா, 95% இந்தியாவில் நல்லவன் தான் இருக்கான், கோழையா இருக்கான்.
5%